ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் ஆஃபர்ஸ் பார்க்கலாமா? சிசியா நெக்ஸ்டோவில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. ஒன் டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களோட டாய்ஸ், இந்த ஸ்டஃப் டாய்ஸு, அப்புறம் பிள்ளைகளோட வந்து இந்த சின்ன ஸ்பெக்ஸு, அது எல்லாமே வந்து 3 ரியால் 4 ரியால் அந்த மாதிரி தாங்க ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய குட்டி பிள்ளைங்களோட ஸ்டஃப், ஒரு க்யூட்டாக கம்ஃபர்டபுளாக வைக்கக்கூடிய டாய்ஸு, அந்த பவுஸு, அப்புறம் கையில் போடக்கூடிய மெஹந்தீஸு, குட்டி பிள்ளைங்களோட போடக்கூடிய வந்து அந்த பன் மாதிரிப்பட்ட இது எல்லாமே இருக்குங்க நெஸ்டோல. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் கிடைக்கும், இங்கே வந்து சவுதியில் கிடைக்குமான்னு சொல்லி எனக்கே ஷாக்கபிளாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா இதெல்லாம் இங்கேயே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களோட எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க. ஸ்கூல் போகக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கு அவசியம் உள்ளது. அப்புறம் வந்து செப்பல்ஸ் எல்லாமே வந்து 10 ரியால் 15 ரியாலில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஹீல்ஸ் வச்சது நம்ம ஊர்லலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இங்கே வந்து நல்ல பிராண்டட் ஆகிட்டு இங்கே வந்து ரொம்ப 23 ரியால்கள்லாம் ஈஸி ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஒன் டே விசிட் போங்க, போய் நல்ல நல்ல செப்பல்ஸு, ஷூஸு, ஹீரோயின்ஸு போடக்கூடிய ஷூஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் வாலெட்ஸு, ஃபீமேல்ஸ்க்கு நமக்கு எங்கே போனாலும் வாலெட்ஸ் தானே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வாலெட்ஸு சூப்பராக வந்து ஷூஸு எல்லாமே வந்து 15 to 20 ரியாலில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பேக்ஸ் அதே மாதிரி, இப்போ வெக்கேஷன் போகிறீங்க அதுக்கு மாதிரி உள்ள பேக்ஸு, ஷூஸு எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்கங்க. பார்க்க எல்லாமே ட்ராலியில் அள்ளி போட்டுட்டு தான் இருந்தோம் நாங்கள். அப்புறம் ஃபங்க்ஷன் வியர் பேக்ஸு, பிள்ளைங்களோட லஞ்ச் பேக்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, க்ராக்ஸு, ஃப்ளிப் செப்பல்ஸு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஒன் டே விசிட் பாருங்கள். உங்கள் ட்ராலி நீங்கள் வந்து ஒரு ட்ராலி பார்த்தாது 2 ட்ராலி வந்து வேணாம். அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெளியில் போடக்கூடிய ஷூஸு, ஃபங்க்ஷனல் வியரு, அவுட்டிங் வியரு எல்லா ஷூஸுமே இருக்குது. ரொம்ப ஆஃபர்ஸில் சீப்பாக வாங்கலாங்க. ஒன் டே போய் விசிட் பாருங்கள். நல்லா அழகாக வச்சுருக்காங்க. எல்லாமே நமக்கு வந்து கிடைக்காத மாடல்ஸு. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஷாப்பிங் வியரில் வந்து நம்ம வந்து யூனிக்காக போடக்கூடிய ஷூஸு, ஃபார்மல் வியரு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்குமே ஃப்ளிப் செப்பல்ஸு, ஷூஸு, கட் ஷூஸு, ஸ்கூல் பிள்ளைங்களோட பேக்ஸு, லஞ்ச் பேக்ஸு, ஜென்ஸோட செக்ஷன்லேயும் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் டவல்ஸு, பெட்ஷீட், இது பெட் கவர் எல்லாமே இருக்குது. இது என்ன சொல்லலாம், இது பிளாங்கெட்ஸு எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. கப்ஸு, டிஸ்போசபிள், அப்புறம் வந்து இந்த ஹோம் க்ளீனு, கிச்சன் க்ளீனு, அக்சசரிஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அங்கே. எல்லாமே அந்த ஒன் ஷாப்பில் போனீங்கன்னாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்கே போனோன்னு அவசியமே கிடையாது. எல்லாமே அவசியத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த வெக்கேஷன் மூமெண்ட் இந்த ஃபாயில் பேப்பர்ஸ், டிஸ்போசபிள் பாக்ஸஸ்ஸு, எல்லாம் மேட்ஸு எல்லாம் A to Z அங்கேயே வச்சுருக்காங்க. பில்லோ கவர்ஸு, பில்லோஸு, அந்த ஒரு டே அண்ட் டேக்கு போனீங்கன்னாலே எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கலாம். சர்ஃப் எக்ஸல் முதல் கிளீனிங் டு த்ரோயிங் வரைக்கும் எல்லாமே அங்கே வாங்கலாம். பேஸ்கெட்ஸு, பிள்ளைங்க உட்காரக்கூடிய வந்து எல்லாமே 20 ரியால் தாங்க. ரொம்ப ஆஃபர்ஸ், சீப் ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு ட்ராலிலாம் பத்தவே இல்லை வாங்குறதுக்கு. ரொம்ப 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 ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வெக்கேஷன் போனால் வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த கிளாஸ் பாக்ஸஸ்ஸு, கப்ஸு, பெரிய ட்ரேஸு, யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னாலும் ஃப்ளோர் கிளீனரு, வாஷிங் மிஷின் கிளீனரு, ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, அதேமாதிரி பவுடர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே, அதேமாதிரி ஹேர் வாஷுக்கு வந்து ஷாம்பூஸு, சோப்ஸு எல்லாமே இருக்குது அங்கே. பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே மாதிரி ஊரில் வாங்கும்போது நமக்கு வந்து தேடுவோம் ஒவ்வொரு ஷாப்பாக போய், இது ஒரே ஷாப்பில் கிடைக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வந்திருக்கேன். அதனால் எனக்கு பார்க்கும்போது பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ செமங்க, முடியல. இருக்கிற காசுக்கு எல்லாமே அள்ளி போட்டுட்டேங்க. எல்லாமே வந்து 10 ரியால் 15 ரியால் 5 ரியால் தான் அந்த பாக்ஸஸ் எல்லாமே. அதேமாரி ஊரில் வாங்கினா இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்குமான்னு தெரியாது. சரி ஒரு கார்கோ விட்டுலான்னு சொல்லிட்டு எல்லாமே அள்ளி போட்டாச்சுங்க. எல்லாம் ஃபஸ்ட் டைம் வேறு பார்க்குறோமா,
நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து நம்ம அம்மா அப்பா தான் இங்கே வந்து வர முடியாது, நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே இங்கே டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி கார்கோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாமே அள்ளி போட்டாச்சுங்க. அதேமாதிரி ஷோகேஸ்லலாம் வைக்கக்கூடிய, நானே ஒரு ஷோகேஸ் பைத்தியம்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்குற மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. எல்லாமே அள்ளி 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 எடுத்தேன். ஆசை தீர எல்லாமே வாங்கியாச்சு. அதேமாரி பிள்ளைங்களோட சாதனமாக இருந்தாலும் சரி, கப்ஸு, அதேமாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங், அந்த ட்ராலிஸு, அந்த ஹேங்கர்ஸ் எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு. ஷோகேஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்புறம் பர்த்டே கிஃப்ட்ஸுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிஃப்ட் வாங்கினது. அடுத்து வந்து நெஸ்டோக்குள்ளாடி போகிறவங்க உள்ளாடி இருக்கிறது டேண்டேலேருந்து நெஸ்டோக்கு உள்ளாடி என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெல்கம் இது ஃப்ரூட்ஸு வாங்கக்கூடியது, தக்காளி, ஆரஞ்சு, அந்த மாதிரி வந்து சீப்பாக வந்து வாங்கலாம் நமக்கு. இங்கே எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சக்கப்பழம் பாருங்கங்க, வீட்டிலலாம் சும்மா கிடக்கும். அது பார்த்தீங்கன்னா 8 ரியாலுங்க. இதெல்லாம் என்னால் வாங்க பிடிக்கல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோ சீப்பாக எல்லாமே வாங்கிட்டு, அப்புறம் வந்து ரம்புட்டான் இருந்துச்சு. எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு ஆசை தீர எல்லாமே வச்சுட்டேன் கீழே. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் சீப்பாக பார்த்துட்டு, நெல்லிக்காயெல்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் கொலை கொலையாக காய்க்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு 9 ரியாலு 12 ரியாலுன்னு பார்க்க நேரம் நம்ம ஊர் ரொம்ப ரேட்டுங்க. அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் டெண்டர் கோகோனட் பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து இளநீ மரம் வந்து அவ்வளோத்துக்கு இருக்குங்க. 3-4 மரம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 ரியால் கொடுத்து நான் இதை வாங்கி குடிக்கணுமான்னு சொல்லி வாங்கவே இல்லை. அது மாதிரி பப்பாயா ஃப்ரூட்டும் இஷ்டம் போல் இருக்குது. ஆனால் ஆசைப்படும்போது ஊரில் இருந்து வாங்கி சாப்பிட்டோம். அதேமாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டும் அப்படிதான். நாங்கள் கடல் பக்கத்தில் இருக்கனால இஷ்டமாக வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப கிடைக்கும். இங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 800 ருபீஸ்க்கு மேலே நம்ம இந்தியன் மணிக்கு இருக்குது எல்லாமே. எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டுட்டு ஒன்றுமே வாங்கலை. கொஞ்சம் வந்து தேவைக்கு வந்து மீன் வாங்கிட்டு, எல்லாம் வந்து ரேட்டு பார்த்தா ரொம்ப ரேட்டுங்க, ரொம்ப ரேட்டு. ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து அல்லாமல் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் 5 ரியாலில் இருக்காங்க. சாப்பிட்ற ஐட்டம்ஸு ரொம்ப ரேட்டுனா ரொம்ப ரேட்டு. பார்க்க வந்து ஊரில் வீட்டில் அம்மா கொண்டு வந்து சாப்பாடு தரும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும். இங்கே பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப கொதியாக இருக்குது. ஐயோ கிடைக்காதா, எள்ளு போல் வாங்கி சாப்பிட்றலாமா அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது. அதேமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பாருங்க, சிப்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லலாம் சீப்பாக கிடைக்கும். ஐயோ சிப்ஸா அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தா வந்து சிப்ஸுக்கு வந்து லைனில் க்யூ பண்ணி பாக்கெட்டில் இருக்கிற எள்ளு போல் சிப்ஸ் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கணும்னா வந்து வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ரேட்டும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதேமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, சாக்லேட்ஸு வெக்கேஷன் போகும்போது நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்கலான்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எல்லாருமே. நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஷாப்பில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி. நம்ம ஊரில் கூட அந்த அளவுக்கு மால்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்ததில்ல. லைன்ஸ் இருக்குது நம்ம ஊரில். அதேமாதிரி டேட்ஸ் ஃபார்மு, டேட்ஸ் சிரப்பு, வெக்கேஷன் போகும்போது டேட்ஸ், இந்த மரம் க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போகல. அப்புறம் வந்து என்னங்க பில்லிங் செக்ஷன் போயிட்டோம். இப்போ பயந்துட்டே போனேன், ரொம்ப பில் ஆகுமோ என்னவோ, கார்டில் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலி வந்து எல்லாம் முடிச்சு பில்லிங் எல்லாம் கிளியரன்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்து மெட்ரோவில் தான் வந்தோம், மெட்ரோவில் தான் போனோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் இருந்துச்சு. உடனே ஷாப்பிங் விளாக்